அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. இந்த கதை பணத்தினுடைய முக்கியத்தை உணர வைக்கும். இந்த கதையினுடைய முடிவில் ஒரு 5 வழிமுறைகள் சொல்கிறேன். நீங்கள் 100% ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரகசியம் இந்த பணத்தை உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வரும். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தான், ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு தன் பாக்கெட்டில் கை விடுறான். 100 ரூபா தான் இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரியலையே, வீட்டுக்கு போனால் அதுக்கு காசு கொடுக்கணும், இதுக்கு காசு கொடுக்கணும், 100 ரூபா தான் என் பாக்கெட்டில் இருக்கேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு இருந்தான். அவன் என்ன தெரியுங்களா சொல்கிறான்? இந்த பணம் தாண்டா எனக்கு முதல் எதிரி. இந்த பணம் தான் என்னை வச்சு செய்யுது. உனக்கெல்லாம் என் கூடலாம் இருக்க பிடிக்குமா? நீ எல்லாம் பணக்காரங்க கூட தான் இருப்ப, என் கூடலாம் நீ இருப்பியா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை ரொம்ப திட்டிக்கிட்டு அந்த 100 ரூபா நோட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே குழம்பிட்டு இருந்தான். அப்போ அந்த 100 ரூபா நோட்டை அவன்கிட்ட பேசினது, இளைஞனே நான் ஒன்று சொல்கிறேன், நீ செய்கிறியா அப்படின்னு கேட்டது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். சரி என்ன சொல்லு அப்படின்னோடனே, அந்த கடைக்கு போ, நீ பார்க்கில் உட்காந்துருக்க, நிறைய குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, பலூன் வாங்கிட்டு வா, விற்றுட்டு வா அப்படின்னு சொன்னோடனே சரின்னு அந்த 100 ரூபாய்க்கு கொண்டு போய் பலூன் வாங்குகிறான். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் விற்கிறான். அவன் பாக்கெட்டில் பார்த்தா இப்போ 500 ரூபா இருக்குது, 5 100 ரூபா நோட் இருக்குது. உடனே கொஞ்சம் சந்தோஷப்படுறான். அப்போ தான் அவன் நினைக்கிறான், ஒரு 100 ரூபா நோட்டு இருந்து இப்போ 4 பேர் என் கூட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். மறுபடியும் போடுறான். 500 ரூபாய்க்கு பலூன் வாங்குகிறான். 2 நாள் 3 நாளில் விற்கிறான். பார்த்திங்கன்னா அவன் காசில் 5000 ரூபா அவன் பாக்கெட்டில் இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போது என்ன செய்கிறான்னா, இந்த காற்றடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வாங்குகிறான், நிறைய பலூன் வாங்குகிறான், ஊராக கொண்டு போய் விற்பனை பண்ணுறான். அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த பணம் சொல்லுது, நீ பணம் சம்பாரிச்சா பத்தாது, அந்த சம்பாரித்த பணத்தை வாழ்நாள் முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா சேமிக்க கற்றுக்கோ, அப்போ தான் நான் வளர்ந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பணம் சொல்லுது. உடனே போஸ்ட் ஆஃபீஸ் போகிறான், பரஸ்பர நிதிக்கு போகிறான், சேமிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஒரு திருமணம் செஞ்சுக்கிறான். திருமணம் செஞ்சவொடனே அந்த மனைவியும் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலே சமைச்சு குறைந்த விலையில் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதன் மூலியமாக வருமானம் வருது. ஸோ இந்த மாதிரி வருமானத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கான். தன்னோட சேமிப்பு அவன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அவன் வீடு, காரு, பங்களா, சொத்து அப்படின்னு சேர்த்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துகிறான். அப்போ தான் அந்த இளைஞனுக்கு புரியுது, பணம் நம்மக்கிட்ட பேசுது, ஆனால் நம்ம தான் புரிஞ்சிக்கல, அதை எப்படி கையாளணுங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுதுங்க. இந்த கதை என்ன உணர்த்துதுங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 5 விஷயங்கள் சொல்கிறேங்க. இந்த 5 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த பணம் உங்கள்கிட்ட நிற்கிறதுக்கு செயல்படும். ஃபஸ்ட்டு விஷயம், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எல்லார்கிட்டேயும் ஒரு சில காலகட்டங்களில் பணம்ங்கிறது இருந்திருக்கும். அந்த பணத்தை நம்ம சரியாக பயன்படுத்தலை. நம்மளோட தேவை என்ன, ஆசை என்னன்னு தெரியாமல் அதை பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம பணம் இல்லாமல் இருக்கோம். இதுதான் முக்கிய விதிகள். ஃபஸ்ட்டு எந்த பணத்தை நீங்கள் செயல்படுத்தணுன்னாலும் தேவையின் அடிப்படையில் பயன்படுத்துகிறீங்களா, ஆசையின் அடிப்படையில் பயன்படுத்துகிறீங்களான்னு பாருங்கள். பணம்ங்கிறது வாழ்க்கையில் எல்லார்கிட்டேயும் ஒரு காலகட்டத்தில் இருந்துட்டு தான் போகுது. அது சின்ன தொகையாக இருக்கலாம், பெரிய தொகையாக இருக்கலாம். அதை ஹேண்ட்லிங் பண்ணுறது நமக்கு தெரியல. ஸோ எதை ஹேண்ட்லிங் பண்ணணுன்னாலும் தேவையின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டால் 100% சக்ஸஸ் ஆகலாம். அந்த பணம் உங்களை நோக்கி வரும். 2வது விஷயம், குறை சொல்லாதீங்க. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அதனால தான் என்கிட்ட பணம் இல்லை, மற்றவங்கிட்டலாம் பணம் இருக்குது, என்கிட்ட பணம் இல்லை, இந்த பணத்தினால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த ப்ளேம் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிங்கனாலே பணம் உங்களை நோக்கி வரும். 3வது விஷயம், பணம் இருக்கணுன்னா கல்வி வேணும், படிப்பு வேணும், வேலை வேணும், தொழில் வேணும், அறிவு வேணும், ஆணாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும், அந்த மாதிரி பாகுபாடெல்லாம் விட்டுருங்க. அது இருந்தாலும் இல்லைனாலும், ஏன்னா இத்தனையும் இருந்து பணத்தை வச்சு தோற்றவங்களும் இருக்காங்க, இத்தனையும் இல்லாமல் பணம் சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க. அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிதல் தன்மைக்கு வாங்க. இது வேணும் அப்படின்னு நினைக்க வேணாம். இதுதான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட்டு, பணம் நம்மளை நோக்கி வரணுன்னா நம்ம மனசில் வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், கோபங்கள் எது இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிவிட்டு மனத்தெளிவோடு நீங்கள் அந்த பணம் வேண்டும் அப்படின்னு, அந்த பணம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு மனத்தெளிவோடு நீங்கள் இந்த ப்ரேயர் பிரபஞ்சத்துக்கிட்டேயோ இறைவன்கிட்டேயோ கேட்டால் 100% அந்த பணம் உங்களை நோக்கி வரும். 5வது விஷயம், சரி சார் நான் தவறாக பயன்படுத்திட்டேன் சார், ஒரு ஆசையின் அடிப்படையில் போயிட்டு ஒரு இடத்துல லாக் ஆகிட்டேன் சார், இப்போ நான் என்ன சார் செய்கிறது? அந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும், சில பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், உறவுமுறை சூழ்நிலைகள் இருந்தாலும் கொஞ்சம்
மனத்தெளிவோடு நீங்கள் செயல்படுத்தினால் 100% இந்த பணம் உங்களை நோக்கி வரும். இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பணம் உங்களை நோக்கி வரும். கடைசியாக இதுதாங்க ஆன்மீகமும் சொல்லுது. ஆன்மீகம் என்ன சொல்லுதுங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஆன்மீகம் சொல்கிறது வாழ்க்கையில் நமக்கு பணம் வேணும், பொருள் வேணும், சொத்து வேணும், நகை வேணும், நபர் வேணும், எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பற்றற்ற நிலையில் இரு அப்படின்னு சொல்லுது. பற்றற்ற நிலைன்னா என்னங்க? ஹோல்டு பண்ணாதீங்க. பணத்தையோ பொருளையோ நகையையோ சொத்தையோ நபரையோ எப்பவும் ஹோல்டு பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா 100% அந்த பணம் உங்களை நோக்கி வரும். இதுக்கு பேர் தாங்க பற்றற்ற நிலை. எல்லாருமே தவறாக நினச்சிக்கிறீங்க. பற்றற்ற நிலைன்னா ஆசையே இல்லாமல் இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லிங்க. வாழ்க்கையில் பணம் வேணும், பொருள் வேணும், நகை வேணும், சொத்து வேணும், நபர் வேணும். ஆனால் ஹோல்டு பண்ணக்கூடாது. அங்கே ஹோல்டு பண்ணிங்கன்னா அங்கே அடித்ததுன்னா இங்கே வலிக்கும். இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. ஆன்மீகமும் அந்த 5 விதிகளை தான் சொல்லுது. நான் சொன்ன 5 விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் பணம் உங்களை நோக்கி வரும். அந்த பணத்தை சேமிக்க கற்றுக்குங்க, அனுபவிக்க கற்றுக்குங்க. வாழ்நாள் முழுவதும் நான் வேலை செய்யலைனாலும் அந்த பணம் வளர்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கினீங்கன்னா இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் பணமாக இருந்தாலும் வாழ்க்கையில் அந்த பணம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான கதையில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.